ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் அர்ஜுன விஷாத யோகம் என்று அழைக்கப்படும் பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தின் ஃபர்ஸ்ட் சாப்டரின் ஒரு அறிமுகத்தை, ஒரு இன்ட்ரோடக்ஷனை பார்ப்போம். இந்த அத்தியாயத்தை பற்றி பார்ப்பதற்கு முன்பு இந்த அத்தியாயத்தின் பெயரின் பொருளை, பெயரின் அர்த்தத்தை பார்ப்போம். அர்ஜுன விஷாத, அர்ஜுனனின் கலக்கம், அர்ஜுனனின் சோர்வு என்று அர்த்தம். அதனால் தன் எதிரே நின்று கொண்டிருந்த கௌரவ படையில் தன் உற்றார் உறவினர்களும் தன்னை சார்ந்தவர்களும் இருப்பதைக் கண்டு கலக்கமும் சோர்வும் அடைந்தானாம் அர்ஜுனன். அந்த அர்ஜுனனின் கலக்கத்தை பற்றி இந்த அத்தியாயம் விவரித்து கூறுகின்ற காரணத்தினால் இந்த அத்தியாயத்திற்கு அர்ஜுன விஷாத யோகம் என்று பெயர் வந்தது. இப்போ இந்த முதல் அத்தியாயம் தோன்றிய கதையை பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கௌரவர்களின் பிதாவாக, கௌரவர்களின் அப்பாவாக, தந்தையாக இருந்தவர் திருதராஷ்டிரன். இந்த திருதராஷ்டிரனுக்கு பிறப்பிலிருந்தே கண்ணு தெரியாதாம், அவருக்கு பார்வை கிடையாதாம். இந்த கண்ணு தெரியாத பார்வையற்ற திருதராஷ்டிரனுக்கு மகாபாரத போரில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள ஒரு ஆர்வம் ஏற்பட்டதாம். இந்த தெரிஞ்சுக்கணுங்கிற இந்த ஆர்வத்தை, இந்த ஆசையை கண்டு நம்ம பகவான் வேதவியாசர் என்ன கூறுகிறார் என்றால், உனக்கு இந்த போரை பார்க்கணும், இந்த போரில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ளணும்னு ஆசை இருந்தால் உனக்கு தெய்வீக பார்வையை தருகிறேன் என்று கூறுகிறார். அப்போ திருதராஷ்டிரன் என்ன சொன்னார்னா, இதுவரை நான் வாழ்க்கையில் எதுவுமே பார்த்ததில்லை, இப்போ எனக்கு நீங்கள் தெய்வீக பார்வையை தந்தாலும் நான் காணும் முதல் விஷயம் என் குலத்தின் அழிவாக இருக்கணும்னு ஆசைப்படலை. அதனால் என் குலம் அழிவதை என் கண்களால் என்னால் பார்க்க முடியாது என்று திருதராஷ்டிரன் கூறுகிறார். அப்போ வேதவியாசர் அதற்கு ஒரு தீர்வாக தன் சிஷ்யனாக இருந்த சஞ்சயனுக்கு அந்த தெய்வீக பார்வையை தந்து, அந்த சஞ்சயனை நம்ம திருதராஷ்டிரன் கிட்ட அனுப்பி என்ன கூறுகிறார் என்றால், இவன் என்னுடைய சிஷ்யன் சஞ்சயன், இவனுக்கு அந்த தெய்வீக பார்வை உண்டு. இவனால் நடந்த விஷயங்கள், நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களை அந்த இடத்தில் இல்லாவிடிலும் பார்க்க முடியும். அந்த போர்க்களத்தில் ஒரு வீரனும் என்ன செய்கிறான் என்று இவனுக்கு தெரியும். அந்த போர்க்களத்தில் இருக்கும் ஒரு சேனாதிபதியும் ஒரு தலைவரும் தன் மனதில் வகுக்கும் திட்டங்களும் இவன் அறிவான். அந்த குருக்ஷேத்திர போர்க்களத்தில் யார் யாருடன் போரிட்டார், யார் யார் கைகளால் மாய்ந்தார் போன்ற பல விஷயங்களை இவன் அறிவான். இவனிடமிருந்து அந்த போர்க்களத்தில் நடக்கும் ஒரு விஷயத்தையும் மறைக்க முடியாது என்று கூறி சஞ்சயனை திருதராஷ்டிரனுக்கிட்ட ஒப்படைக்கிறார் நம் வியாசர். இப்படி திருதராஷ்டிரன் சஞ்சயன் கிட்ட இருந்து அந்த போர்க்களத்தில் நடக்கும் போரின் விவரங்களை 10 நாட்களுக்கு கேட்டு வரும்போது, அந்த 10வது நாள் அன்று நம் சஞ்சயன் ஒரு விஷயத்தை கூறுகிறான் திருதராஷ்டிரன் கிட்ட. பீஷ்மர், பீஷ்ம பிதாமகா வீழ்த்தப்பட்டார் என்று கூறுகிறான். இதை கேட்ட உடனேயே நம்ம திருதராஷ்டிரனுக்கு அதிர்ச்சி, ஷாக் ஆறதாம். என்னது, பீஷ்ம பிதாமகரே வீழ்ந்து விட்டாரா என்று அதிர்ச்சி அடைகிறான் திருதராஷ்டிரன். அப்பொழுது, எனக்கு இது எதுவுமே புரியல சஞ்சயா, எனக்கு முதல்லேருந்து அனைத்து விஷயங்களையும் சொல்லு என்று திருதராஷ்டிரன் சஞ்சயன் கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார். இந்த கேள்வியை ஒரு ஸ்லோக வடிவில் கேட்கிறார் நம் திருதராஷ்டிரன். அந்த ஸ்லோகம்தான் பகவத்கீதையின் முதல் அத்தியாயத்தின் முதல் ஸ்லோகமாக இருக்கிறது. அதனால் பகவத்கீதை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு செய்த உபதேசமாக இருந்தாலும், அந்த கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் நடந்த உரையாடலையும், அந்த உரையாடல் நடக்கும் சமயத்தில் இருந்த அந்த சூழ்நிலையையும் அழகாக சஞ்சயன் திருதராஷ்டிரன் கிட்ட சொல்றார். இப்படி சஞ்சயன் திருதராஷ்டிரன் கிட்ட சொன்ன அனைத்து விஷயங்களையும் ஸ்லோக வடிவில் தொகுத்து 18 அத்தியாயங்களாக 700 ஸ்லோகங்களாக நமக்கு தந்தவர் வியாச மகாமுனிவர். பகவத்கீதையின் முதல் அத்தியாயம் தோன்றிய கதை, பகவத்கீதையே தோன்றிய கதை இதுதான். சமஸ்தலோகாக சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.